ஹாய் டியூட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எப்படி பைத்தானில் ஒரு சிஎஸ்வி ஃபைலை லோட் பண்ணி அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை வியூ பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நாம் பேண்டாஸ் லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபைல்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பைத்தான் ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல். ஓகேங்களா? சிஎஸ்வி ஃபைல்னால் என்னென்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபோல்டர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் பேண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இம்போர்ட் பேண்டாஸ் as pd. இந்த பேண்டாஸுங்கிறது தான் நம்ம pdன்னு இந்த கோடில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் எழுதிக்கிறேன். df ஈக்குவல் டு pd டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி. ஓகேங்களா? இது வந்து ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்விங்கிறது இந்த பேண்டாஸ் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ரீட் சிஎஸ்வி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார அந்த சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கோட்குள்ளார நம்மளோட அந்த சிஎஸ்வி ஃபைல் நேமை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த சிஎஸ்வி ஃபைல் நேம் என்னென்னா டேட்டா டாட் சிஎஸ்வி. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் டேட்டா டாட் சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டு இது பிரிண்ட் கமெண்டில் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைலை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். எஸ், நம்ம ரன் பண்ணதும் நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த சிஎஸ்வி ஃபைலில் பார்த்தீங்கன்னா 169 ரோஸ் இருக்குது. அதாவது வித்தவுட் ஹெட்டரை சேர்த்தாமல் நமக்கு 169 ரோஸ் இருக்குது. இன்டெக்ஸை சேர்த்திக்காமல் நமக்கு 4 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஹெட்டர் ஃபைல். ஓகேங்களா? ஹெட்டரோடு சேர்த்து நமக்கு 170 ரோஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஹெட்டர் இல்லாமல் 169 ரோஸ் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இன்டெக்ஸை சேர்த்தாமல் 4 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு நமக்கு 4 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி வந்திருக்கு. ஜஸ்ட் நாம் இந்த ஃபார்மேட்டில் டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு ஜஸ்ட் மேலே ஒரு 5 லைன்ஸ், கீழே இருக்க ஒரு 5 ரோஸ், அதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நமக்கு அவுட்புட்டில் எல்லா ரோவும் பிரிண்ட் ஆகணும்னா இந்த டேட்டா ஃப்ரேம்க்கும் கிட்ட ஒரு டாட் வச்சுட்டு 2_ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த அவுட்புட்டில் 169 ரோஸுமே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபைலை நான் ஜஸ்ட்டு Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், இந்த ஃபைலு நமக்கு ரன் ஆகி 169 ரோஸுமே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு சிஎஸ்வி ஃபைலை பைத்தானில் லோட் பண்ணுறது, லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை எப்படி நாம் வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்க அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு லேப்டாப்லேயோ இல்லை டேப் ஆர் மொபைல்லையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.